Hi, hello, this is Staff CA360 from TAFIS Academy. நாம இன்னைக்கு ஏப்ரல் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? Who succeeded Tim Cook as the CEO of the Apple as per the given content? ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டெர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மீனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆப்பிளில் தான் நம்மளுக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் நம்ம அப்படியாவது ஆப்பிள் ஐஃபோன் இந்த தடவை வாங்க போகிறோம்டா இப்படி தான் நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். ஆப்பிள் லேப்டாப்ஸு ஸோ இன்னும் வேறு இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த ஆப்பிளோடைய சிஇஓ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் யாருன்னா டிம் குக் இருந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து யாரை சக்சீட் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அடுத்து தான் இவர் டிம் குக் வந்தார். இப்போ டிம் குக் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜான் டெர்னஸ் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஒர்க்குக்கு போகிறாரு. இப்போ சிஇஓ பிளேஸ்க்கு ஜான் டெர்னஸ் வராரு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 35,000 கோடியில் இருந்த அவங்களுடைய பிஸ்னஸை ஆப்பிளோடைய இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடிக்கு இந்த டிம் குக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி முன்னேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் 4 லட்சம் கோடிக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வேறு ஒன்றும் கிடையாது. டிம் குக் ஹாஸ் ஸ்டெப் டவுன் சர்வ் சின்ஸ் 2011 இருக்காரு. ஸோ கம்பெனி ஃபார் அபவுட் 15 years has significantly expanded into global value. நான் சொன்ன மாதிரி 35,000 கோடியிலேருந்து 35,000 crores 4 lakhs crores வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வரவர் தான் வந்துட்டு ஜான் டெர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹெட் ஆஃப் தி ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து சிஓ பிளேஸ்க்கு வராரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹூ ஓன் தி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் அவார்ட் இன் 2026? இந்த லாரஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிட் ஸ்பெயினில் நடந்திருக்கு. மேட்ரிட் லண்டனில் தான் அதோடைய அந்த ட்ரஸ்ட் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பெயினில் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து கரோலஸ் அல்காரஸ் தான் வந்துட்டு மென்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்காரு. ஸ்பெயினை சேர்ந்தவர் டென்னிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரினா சப்லெங்கா பெலாரஸ் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் ஆஃப் தி இயர் யாருக்கு போயிருக்குன்னா பாரிஸ் சைட் ஜெர்மெயின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃப்ரான்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பரிந்துரை வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவார்ட் வின் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. பட் வின் பண்ணலை. பட் இந்தியாவை சார்ந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீம் போயிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ ஆஃப் தி இயர் வந்து லாண்டோ நோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது UK Formula 1 ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் வந்துட்டு சோலோ கிம் வந்து USAல ஸ்னோ போர்டிங்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்பேக் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு 11 years ஆஃப்டர் யார் வந்திருக்கா திரும்ப வந்து அந்த கோல்ஃப் கேம் UKவை சேர்ந்தவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அது வந்து ரோரி மெக்லரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கேப்ரியல் அராஜோ வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரா ஸ்விம்மிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டியில் இருக்கக்கூடியவர் பேரா ஸ்விம்மிங் பிரேசிலை சேர்ந்தவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே? So next, what is India's GDP growth rate as per the UN report? UN report படி இந்தியாவுடைய அந்த GDP rate என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா பார்த்தீங்கன்னா 6.4% UN ரிப்போர்ட் படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூஎனோட ஒரு ஆமாம் செயல்படக்கூடிய இந்த சோஷியல் அண்டு எக்கனாமிக் கமிஷன் ஆஃப் ஏஷியன் அண்ட் பசிபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட் சேல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இந்தியாவில் நிர்ணயிக்குது. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் சொல்கிறப்ப தான் அது வந்து பெர் கேபிட்டா இன்கமாக போகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது 6.6 இருந்துச்சு, 6.5 6.8 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. இப்போ UN வந்து க்ரோத் ரேட்டை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6.4% செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ தட் க்ரோத் ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் தி இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே RBI வந்து 2.1லேருந்து 4.5 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதேபடி வந்துட்டு இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது 4.4% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரோஹித் வெமுலா ஆக்ட் 2026 இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் SC and ST ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா?
SC and ST students right. Vemula Act 2026 aims to protect the rights and dignity of SC ST students அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். applies to government, private and deemed university, provides strict punishment including imprisonment and fines up to 10 lakhs. கடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவல் தண்டனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன்ஸ் ஆஃப் 10 lakhs கொடுப்பாங்க. அந்த வெமுலா அப்படின்னு சொல்லக்கூடியது கர்நாடகாவை சேர்ந்தவர் சரியா. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோஹித் வெமுலாக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு அவர் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு எப்படி சொல்கிறது SC STயாக இருக்கவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரிட்டிசிசம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டியை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டை வந்து 2026 கொண்டு வந்திருக்காங்க. அப்ளைஸ் டு கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரொவைட் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் இன்க்ளூடிங் இம்ப்ரிச்மெண்ட் அண்ட் ஃபைன்ஸ் அப் டு 10 lakhs. அப்போ இதெல்லாம் வந்துட்டு மீறினா SC STயை ஒரு மாரி மாக் பண்ணுறதோ, டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அவங்கள வந்துட்டு ரொம்ப சிறுமையாக ட்ரீட் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணால் இந்த ரோஹித் வெமுலா ஆக்ட் படி வந்துட்டு இந்த தண்டனைகள் அப்படிங்கிறது பாயும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், which languages were given official status in the Meghalaya under the 2026 amendment? ஸோ என்னென்னா வந்துட்டு இந்த மேகாலயா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர்டினன்ஸ் 2026 சரி அவசர சட்டம் 2026 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. காசி அண்டு காரோ அந்த லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜாக 8th ஷெடியூல்லையும் வந்துட்டு சேர்க்கணும். அண்ட் ஆல்சோ இவங்க 2005 ஆக்ட் மேகாலயா படி வந்து அவங்க இந்தியன் அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக அவங்க இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இனிமே வந்துட்டு இந்த காசி அண்ட் காரோவையும் யூஸ் பண்ணுவதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ அந்த நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸையும் அதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who won the gold medal in the 10-meter air pistol event அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிவா நர்வால் வந்து கோல்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி வந்து பிரான்ஸ் வந்து 10-meter air pistol வந்து ஷிராக் சர்மா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து 10-meter air ரைஃபிளில் வந்து பனா புர்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சில்வர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? What is the theme of the World Earth Day 2026? Earth Day அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு April 22 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட தீம் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க? அவர் பவர் அவர் பிளானட். நம்ம பவர் நான் அவர் பிளானட் அப்படின்னா இது என்ன சொல்கிறது, ப்ரொமோட்டிங் வந்து ப்ரொடெக்டிங் நேச்சர் அண்ட் யூஸிங் அவர் கலெக்டிவ் ஸ்ட்ரெங்க் டு சேஃப்கார்ட் தி எர்த். அவர் பவர் அவர் பிளானட்னா நம்மளுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் பாதுகாத்தா தான் நம்மளுடைய பிளானட் நம்ம கட்டுக்கோப்பாக நல்லா இருக்கும். அது மூலிமா நம்மளுடைய லைவ்லிஹுட்டும் சிறப்பாக போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ April 26 என்ன 22 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எர்த் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? World Earth Day. Okay. So, இன்னைக்கான important current affairs எல்லாமே பார்த்தாச்சு. Hope you understand the video. Thank you.